செப்டிக் டேங்க் இறக்க விட்டுருக்காங்க. அவரை சாவடிச்சுட்டாங்க. உயிர் போனால் வருவாங்க பண்ணிட்டார். மனுஷனை மதிக்காம முதலமைச்சரே சொல்லியிருக்காருங்க, இந்த மாதிரி வேலைகள்லாம் மிஷினு இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு மிஷினு அடிச்சு விறக்காம ஒரு உயிரை சாவடிச்சுட்டாங்களாங்க. காலையில் சீக்கிரமாக யாரை கூட்டிகிட்டு போயிட்டுக்கிறாங்க, வேலைக்கு நீட்டுன்னு வந்துட்டு இப்படி சாவடிச்சு போடுமா, கொஞ்சம் நேரத்துக்குள்ள போடுமா. இயந்திரங்கள் மூலியமா சுத்தம் செய்ய வேண்டிய கழிவுநீர் தொட்டிய இப்பவும் மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்யற அவல நிலை அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில கூலி தொழிலாளி ஒருவர் கழிவுநீர் தொட்டிக்குள்ள இறங்கினதால விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சென்னை அம்பத்தூர் கோவிந்தராஜ் தெருவை சேர்ந்தவர் தான் சுரேஷ். இவருக்கு 50 வயசாகுது. இவரு வீட்டை சுத்தம் செய்யற பணிக்காக இவரும் இவருடைய நண்பர்களும் திருமுல்லைவாயில இருக்கிற நடேசன் தெருல இருக்கிற அடுக்குமாடு குடியிருப்புக்கு போயிருக்காங்க. அங்க வீட்டை சுத்தம் செய்யற பணி முடிஞ்ச உடனே அடுக்குமாடு குடியிருப்புல நீண்ட நாளா கழிவுநீர் வெளியில சாலையில வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அத நீங்க சுத்தம் செய்து தரணும் அப்படின்னு அடுக்குமாடு குடியிருப்பு வாசிகள் சொன்னதா சொல்லப்படுது. இதனால அங்க இருந்த கழிவுநீர் தொட்டிய சுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் அதோட மூடிய திறந்து ஏணி மூலியமா கீழே இறங்கியிருக்காரு. ஆனா கீழே இறங்கின சில நிமிடங்கள்லயே விஷவாயு தாக்கி சுரேஷ் தொட்டிக்குள்ளேயே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல அதிர்ச்சி அடைந்த அவருடைய ரமேஷ் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவரும் சுரேஷை காப்பாத்துறதுக்காக தொட்டிக்குள்ள இறங்கி இருக்காரு. ஆனா அவரையுமே விஷவாயு தாக்கி இருக்கு. இதனால மயக்கம் அடைஞ்சிருக்காரு. இத தெரிஞ்ச பக்கத்துல இருந்தவங்க ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிச்சதாவும் திருமுல்லைவாயல் காவல்துறையினருக்கு நடந்ததை பத்தி கூறினதாவும் சொல்லப்படுது. தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்த போலீசார் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்து தகவல் அறிஞ்ச சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தொட்டிக்குள்ள சிக்கியிருந்த சுரேஷை மீட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து உடலை கைப்பற்றின போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் விஷவாயு தாக்கி மயக்கம் அடைஞ்ச ரமேஷை மீட்டு அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. உறவினர்கள் அளித்த புகாரின் பேர்ல திருமுல்லைவாயல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஆபத்தான கழிவுநீர் தொட்டிகளை மனிதர்கள் சுத்தம் செய்யக்கூடாது, எந்திரங்கள் மூலியமா தான் சுத்தம் செய்யணும் அப்படின்னு எத்தனையோ சட்டங்கள் பிறப்பிச்சாலும் இப்பவும் கழிவுநீர் தொட்டிய மனிதர்களே சுத்தம் செய்யற அவல நிலை அங்கங்க நடந்துகிட்டுதான் இருக்கு. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தினதோடு இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் அரங்கேறக்கூடாதுன்னு கண்ணீர் மல்க மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இறந்தவரோட தம்பி ஒய்ஃபுங்க நான். அவர் பேர் இறந்தவர் பேர் சுரேஷுங்க. அவர் வந்து ஏதோ ஹெல்பிங் வேலைக்கு ஏதோ கூட்டிகிட்டு வந்துட்டு செப்டிக் டேங்க் இறக்க விட்டுருக்காங்கங்க. இந்த காலத்தில் எவ்வளோ மிஷினு எல்லாம் இருக்குதுங்க, அதை வச்சு அவரை எடுக்க வச்சுருந்துருக்கலாம்ல. அவரை செப்டி டேங்க்குள்ளே இறக்கி அவரை சாவடிச்சுட்டாங்க. உயிர் போனால் வருவாங்க பண்ணி அந்த வேலைக்கு எவ்வளோ மிஷினு எல்லாம் இருக்குதுங்க. மனுஷனை மதிக்காமல் முதலமைச்சரே சொல்லியிருக்காருங்க, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் மிஷினு இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு மிஷினு அடிச்சு விறக்காம ஒரு உயிரை சாவடிச்சுட்டாங்களாங்க. இனிமேல் திரும்ப வருமாங்க அந்த உயிர். அவருக்கு நான் தான் சாப்பாடுலாம் போட்டு பார்த்துப்பேன் செய்வேன். மத்தியானம் நைட்டு கூட சாப்பிட்டு தாங்க வந்தார். காலையில் சீக்கிரமாக யாரை கூட்டிகிட்டு போயிட்டுக்கிறாங்க, வேலைக்கு நீட்டுன்னு வந்துட்டு இப்படி சாவடிச்சு போடுமா, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே போடுமா. இருக்கிறாரு வந்து வாங்கன்னு கூட்டின்னு வந்தாங்க. இங்கே இருக்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து பார்த்தா பணமாக அடங்குறாரு. கண்ணு ரெண்டு திறந்துட்டு அப்படியே கிடக்குறாரு. அவரு மிஷின் வச்சு இறக்காம ஆளை வச்சு இறக்கி வச்சிருக்காங்க. இந்த காலத்துல மிஷின் எங்களை போட்டோவும் எடுக்க விடல போலீஸ்காரங்க. எங்களை போட்டோவும் எடுக்க விடாம நாங்க கேட்க எங்களை நாங்க ஓரமா தள்ளி விடுறாங்க. எங்களுக்கு பார்க்க விடல, கேட்க விடல, எதையும் கேட்க விடல. நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எடுத்துன்னு போறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்பர் வேலை அது மாதிரி தான் போய் செஞ்சு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான் கூட போயின்னு இருப்பாரு. அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க.